இந்த வீடியோவில் டாப் லெஃப்ட் கார்னரில் இருக்கிற இந்த டயக்ராம் தான் வரைய போகிறோம். ஸோ இது ஜஸ்ட் லைக் பேசிக் மட்டும்தான். சர்க்கிள் கொஞ்சம் அப்புறம் கேல்குலேஷன் லைட்டாக பண்ணிக்கணும். அப்புறம் லைக் லைன் கமெண்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சாலே போதும். ஃபஸ்ட் இந்த டயக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து லைக் சென்டரில் அந்த சர்க்கிளில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த சென்டர்லேருந்து நம்ம எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் உள்ளே வரையணும். ஸோ ரெக்டாங்கிளோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தா 5.20, அதே ஹைட் எவ்வளோன்னு பார்த்தா 1.20. ஸோ அந்த சென்டர்லேருந்து 1.20 பாதியாக பிரித்தா 0.6, 0.6லேருந்து அதே மாதிரி 5.20 பாதியாக பிரித்தோன்னா 2.6. இப்போ அதோட ஒரிஜினல் ஹைட்டான அந்த 1.2 இதோடது இருக்கிற மாதிரி 5.20, 1.2. ஸோ அதை ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதில் இருக்கிற இந்த ஒரு லைனை மட்டும் எடுத்துட்டோன்னா போதும். ஸோ சென்டர் ஃபார்ம் பண்ணியாச்சு. இந்த சென்டரில் இருந்து தான் லைக் என்ன பண்ண போகிறோன்னா முதல்ல இப்போ அவுட்டர் இது கொண்டு வர போகிறோம். ஸோ அவுட்டர் கொண்டு வரணுன்னா டோட்டல் அவுட்டர் ரெக்டாங்கிளோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 6 mm இருக்குது, பிரெத் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 10 mm இருக்குது. ஸோ இங்கேருந்து போகிறனால ஃபஸ்ட் இன்னர் ரெக்டாங்கிள் போட்ட மாதிரி தான் 3 mm, 3 mmலேருந்து 5 mm. ஸோ இந்த ஹைட் டவுன் பண்ணி ஸ்ட்ரைட்டாக 6. ஸோ இந்த இடத்துல இருந்து ஒரு 10. ஸோ இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வரும்போது ஒரு 6. ஸோ இப்போ ஜாயின் பண்ணிவிட்டு இந்த லைனை டெலிட் பண்ணுறோன்னா அவுட்டர் கிடச்சிரும். ஸோ இப்போ இதோட இன்னரில் இன்னொரு ரெக்டாங்கிள் வந்து அதோட கார்னர்ஸ் மட்டும் ஃபில்லட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரெக்டாங்கிளை வரைஞ்ச பிறகு தான் நம்ம ஃபில்லட் வரைய முடியும். ஸோ இப்போ இந்த அவுட்டர் ரெக்டாங்கிளுக்கும் உள்ளே வர போகிற அந்த சின்ன இன்னர் ரெக்டாங்கிளுக்கும் நடுவில் இருக்கிற கேப் எவ்வளோ பார்த்தோன்னா 0.5. ஸோ அப்போ அதோட ஹைட்டு வந்து 5 இருக்கும், அதோட பிரெத்து வந்து 9 இருக்கும். ஸோ சேம் லைக் இங்கேருந்து ஆரம்பித்து சென்டர்லேருந்து ஆரம்பித்து 5 பாதியாக பிரிக்கிறப்ப 2.5. ஸோ இதோட ஹைட்டுக்கு டோட்டலாக இது பண்ணோன்னா லைக் 4.5 வரும். ஸோ இந்த இடத்துல திரும்ப ஒரு 5. ஸோ இந்த இடத்துல ஒரு 9, 5 அண்ட் க்ளோஸ். ஸோ அதே மாதிரி சென்டர் இருக்கிறத டெலீட் பண்ணிடுறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல ட்ரிம் கமாண்ட் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்த ஃப்ரேம் பண்ணிடுறோம். ஸோ இப்போ நம்ம ஃபில்லட் பண்ணணும். ஸோ ஃபில்லட் பண்ணுறதுக்கு ஃபில்லட் ரேடியஸ் பார்த்திங்கன்னா 1 சொல்லியிருக்காங்க. ஸோ F என்டர், R என்டர், 1 என்டர். ஸோ அந்த கார்னர்ஸ் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ இதில் தான் வந்து நம்ம கார்னர்ஸ்க்கு மட்டும் வர மாதிரி 2 சர்க்கிள்ஸ், லைக் ஒரு சர்க்கிள் அவுட்டர்லேயும் அந்த சர்க்கிள்குள்ளே இன்ஸ்கிரைப் ஆன மாதிரி இன்னொரு சர்க்கிளும் வரைய போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வரைய போகிற சர்க்கிள் பார்த்திங்கன்னா 1 டயாவில் இருக்கும், அதாவது டயாமீட்டர் 1 cm. ஸோ அந்த சென்டரில் வச்சு இடம் கிடச்சிரும். ஸோ டயாமீட்டர் 1 cm பார்த்திங்கன்னா ஸோ அதோட ரேடியஸ் வந்து 0.5. ஸோ இது அப்படியே வந்து காப்பி பண்ணிக்குவோம். CO போட்டோன்னா காப்பி. அதே மாதிரி இந்த இடத்த சுற்றி அதை ப்ளேஸ் பண்ணோம். ஓகே, திரும்ப C கமாண்ட் கொடுத்துட்டு இப்போ உள்ளே வர இன்னரோடது பார்த்திங்கன்னா 0.6 டயா கொடுத்துருக்கான். 0.6 டயானா இப்போ 0.3 ரேடியஸ். சர்க்கிள் சூஸ் பண்ணி 0.3. ஸோ திரும்ப அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி, CO என்டர். இதோட சென்டரை பிடிச்சி வித் சர்க்கிள்ஸோட அதே சென்டரில் போட்டோன்னா நம்மளோட கிவன் டயக்ராம் நம்ம திரும்ப போட்டு முடிச்சாச்சு. ஸோ இப்போ இதை வெறும் நம்ம அனோட்டேட் பண்ணிட்டோன்னா போதும். அனோட்டேட்னா லைக் டைமென்ஷன்ஸ் மட்டும் மார்க் பண்ணிட்டோன்னா போதும். 10, 6, 8,
0.5 sorry 0.2. ஓகே, இப்போ அடுத்து மார்க் பண்ணுறது தான் வெறும் ரேடியஸ் ஒர்க்ஸ் மட்டும்தான். ஸோ இதில் போயிட்டு ரேடியஸ் சூஸ் பண்ணிவிட்டு இது எவ்வளோ ரேடியஸ், ஸோ இது எவ்வளோ ரேடியஸ், அதே மாதிரி உள்ளே இருக்கிற இன்னர் அதையும் சூஸ் பண்ணோன்னா நம்மளோட ஒர்க்கும் அதே மாதிரி டைமென்ஷன்ஸில் அந்த கேப் மட்டும் நம்ம இது மென்ஷன் பண்ணணும். ஸோ அதுக்கு 0.5 இதை மட்டும் ரைஸ் பண்ணிடுவோம்னா கொஞ்சம். ஓகே, பார்த்திங்கன்னா லைக் நம்ம கொடுத்த டயக்ராமை திரும்ப ரெப்ளிகேட் பண்ணியாச்சு.